ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் சார் 28 வகையான அணிகளை உருவாக்கி இதில் கவனிக்க வேண்டிய ஸ்பெஷலாக குழந்தைகள் அணி, மூன்றாம் பாலினத்தினர் அணின்னு சொல்லிட்டு முக்கியமான அணிகளை எல்லாம் ஆட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமையாகவும் பாராட்டியும் பேசி வந்தாங்க. ஆனால் அவர் வெளியிட்ட அறிக்கையால் ஒரு பக்கம் சர்ச்சையும் கிளம்பி வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக உருவாக்கிய அணிகளில் திருநங்கைகள் அணி பெரும் சர்ச்சைக்குள்ளாகும் கருத்துக்களை முன் வச்சு வர மொத்தம் 28 அணிகள் இருக்கிற நிலையில 9வது இடத்துல திருநங்கைகள் அணி இருக்கிறதுனால தான் பெரும் பிரச்சனையா கிளம்பி வந்துட்டு இருக்கு. காலம் திருநங்கைகளை 9 அப்படின்னு இழிவா அழைச்சிட்டு வரத இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. கடந்த சில நாட்களாகவே திருநங்கைகளை மனித நேயத்தோடு மனிதர்களா மதிச்சு அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது விஜய் அறிவிச்சிருக்க இந்த பட்டியலில் தெரிஞ்சோ தெரியாமலோ 9வது இடத்துல திருநங்கைகளின் அணி அமைஞ்சிருச்சு. இது தொடர்பாக திருநங்கைகள் செயற்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்டை ஷேர் பண்ணி இருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் எத்தனை ஆண்டுகள் தாண்டா இந்த 9 அப்படிங்கிற இழிவை நாங்கள் தூக்கி சுமக்கணும். நடிகர் விஜய் திருநங்கைகள் அணி துவங்கி இருக்கிறது நல்ல விஷயம். அதை 9வது இடத்துல மென்ஷன் பண்ணது தான் எங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு. இந்த பாடாவதி டார்க் ஜோக்கை உங்கள் படங்களுடன் நிறுத்தி கொள்ளுங்கள் விஜய் அண்ணா. இதையும் நாங்களே தான் மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு சுமக்கணும். தமிழ் கூறும் அறிவு ஜீவுகள் கொஞ்சமாவது சேர்ந்து நில்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு லிவிங் ஸ்மைல் அவங்களோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க.